நடராஜ பெருமானுடைய மெய்யன்பர்களே, இறை திருமணங்கள் நடத்தப்படுவதற்கான காரணம் என்ன? இந்த லோக சேவம் என்று சொல்வார்கள், உலக நன்மைக்காக. நாங்கள் எல்லாம் கல்யாணம் முடிக்கிறது எங்கள நன்மைக்காக. இறை திருமணங்கள் லோகம், அதாவது உலகத்தினுடைய நன்மைக்காக. அதில் சொல்லுவான், நாங்க கல்யாணம் முடிக்க நாங்க எல்லாம் தந்துனானேனா மமதீரனை ஹேத்துனா கண்ணேவ சுவாமிஜுவதே சந்தீத வரதான் சொல்லும். ஆனா இறை திருமணங்களிலே மாங்கல்யம் தந்தனானேனா லோக ஜீவனை ஹேத்துனா உலக நன்மைக்காக. இந்த திருமணங்களை பார்ப்பதனாலும் இறை திருமணங்கள் செய்வதனாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஜோதிகளுக்கும் வெகு சீக்கிரமாக மனம் நிறைந்த மணமகனை அடைந்து மங்களகரமாக வாழ்வதற்காக இப்படி இறை திருமணங்கள் நடைபெறுகிறது. இந்த இறை திருமணத்திலே மிக முக்கியமான சடங்கு என்றால் கன்னியை தானம் செய்தல், கன்னிகா தானம். ஒருவருடைய மகனாக பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வருகின்ற கன்னியை ஒரு மணவாளனிடத்திலே தாரை வார்த்து கொடுக்கின்ற முக்கிய நிகழ்வு இந்த கன்னிகாதான். கன்னியாதானம் பண்ணாலே பாதி கல்யாணம் முடிஞ்சு சொல்லுவான். நான் கன்னிய எனது மகளை உனது மணமகளாக நான் மாற்றி ஒப்படைக்கிறேன் என்பதற்காகத்தான் கன்னியை தானம் பண்ணுவது. கன்னியை தானம் பண்ணிட்டா அதற்கு பிறகு அந்த பெண் குடும்பத்தாருக்கு வரும் வீட்டுக்கள் அப்பா அம்மா கிடையாது. ஏன்னா தாரவாத்து கொடுத்துரும். ஆம்பளவா பிள்ளையை தாரவாத்து கொடுப்பதல்ல, பெண்களை மட்டும்தான் தாரை வார்த்து கொடுக்கிறார்கள். அதனால் நல்லது கெட்டது தீபாவளி தைப்பொங்கலுக்கெல்லாம் வந்து வாங்கிட்டு போகலாம். ஆனா திருட்டு தொடர்பு மட்டும் விட்டவங்களுக்கு கிடையாது. ஆகவே அப்படியான கன்னிகாதான நிகழ்வு இங்கே நடைபெற இருக்கிறது. இந்த நிகழ்விலே அதாவது நமக்கெல்லாம் ஒன்று கிடைக்கிறதே பெரிய விடயம். ஒரு மனைவி கிடைப்பதே பெரிய விடயம். அதை வைத்து சமாளிப்பதும் பெருங்காரியம். ஆனால் முருகப்பெருமானுக்கு 2, மகாவிஷ்ணுவுக்கு 2, சிவனுக்கு 2. அந்த வீட்டுல 2 அக்கா, இந்த வீட்டுல 2 அக்கா. ஆகவே இப்பொழுது இங்கே முதலாவதாக தெய்வ யானை என்று சொல்லப்படுகிற மகாவல்லிக்கு, கண்டவல்லிக்கு இப்பொழுது முருகப்பெருமானோடு சேர்த்து திருமண பந்தத்தில் நடைகின்ற இந்த கன்னிகாதான நிகழ்வு நடைபெற இருக்கிறது. அதாவது அநாதி கோத்திரத்திலே பிறக்கப்பட்டவரும் சதாசிவ சர்மனுடைய நத்திரனும் மகேஸ்வர தர்மனுடைய பௌத்திரனும் பரமேஸ்வர தர்மனுடைய புத்திரனுமாகப்படுகிற சுப்பிரமணிய பெருமான் என்று சொல்லப்படுகின்ற இந்த அழகிய வரனுக்கு முருகன் உலகத்திலே அழகானவன் முருகன் தான். அவருக்கு தேவசேனை என்று சொல்லப்படுகின்ற ஆதிகோத்திரத்திலே பிறக்கப்பட்டவரும் மகாவிஷ்ணு சர்மனுடைய நத்திரியும் பிரம்மதேவ சர்மனுடைய பௌத்திரியும் தெய்வேந்திர சர்மனுடைய புத்திரியுமாகப்படுகிற தேவசேனா என்று சொல்லப்படுகிற இந்த அழகிய நங்கையை மனம் முடிப்பதற்காக இப்பொழுது கன்னிகாதானம் சொல்லப்படுகிறது. நீங்க பார்த்திருப்பீங்க, கன்னிகாதானம் 3 தடவை சொல்வார்கள். இதற்கு காரணம் என்னன்னா,
எப்பாவது ஒரு சண்டை வந்துட்டா உங்க அப்பனா யாரு, உங்க ஆத்தா யாரு, உங்க பாட்டி யாரு, எங்களுக்கு எல்லாம் தெரியாதான் கேட்பாங்க. அதை மறக்காம இருக்கணும். எங்க அப்பா இருந்தாடா, என் தாத்தா இருந்தான், என் பாட்டன் இருந்தான், இது தெரியறதுக்காக தான் அந்த 3 தவணைகள் சொல்வார்கள். ஆகவே நாங்களும் அதை சொல்லி இப்பொழுது இங்கே சுப்பிரமணிய பெருமானுக்கு தேவசேனா உதவப்படுகின்ற மணமகளுக்கும் கன்னிகாதானம் நடைபெறுகிறது.